ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டியர் கேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டேபிளான ஒரு பட்டர் பேஸ்ட் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது கூடவே ப்ராப்பரான ரேஷியோவில் ஃப்ராஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது போல் இன்ஃபர்மேட்டிவான பேக்கிங் ரெசிபீஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டியர் கேக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினான டிப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேக்ஸ் எல்லாம் வந்து லேயராக இந்த மாதிரி தனித்தனி டின்னில் பண்ணோன்னா தான் ரொம்ப ஸ்டேபிளாகவும் நல்லாவும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆயில் வச்சு நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைனிங் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வெறும் ரெசிபியை வந்து காமிக்கிறதுக்காண்டி 1.5 kgயில் 2 லேயர்ஸ் வச்சு ஃப்ளாட் கேக் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதே இது வந்து நீங்கள் பெரிய பெரிய கேக்ஸ்லாம் வந்து பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எத்தனை லேயர்ஸ் வைக்க போகிறீங்களோ அத்தனை டின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 100 grams ஆஃப் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அடுத்து மைதா 150 grams, பேக்கிங் பவுடர் 1/4 teaspoon, பேக்கிங் சோடா 1 teaspoon. இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சுகர் வந்து நான் கிரானுலேட்டட் சுகர் எடுத்திருக்கேன். இது 200 grams. அப்புறம் கொக்கோ பவுடர் 50 grams. இப்போ இந்த கொக்கோ பவுடரில் நம்ம 1 cup ஆஃப் ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி கலந்து வச்சுக்கணும். நான் ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் சாக்லேட் கேக் ரெசிபீஸில் கூட சொல்லியிருப்பேன். கொக்கோ பவுடரில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் தான் நல்லா ப்ளூம் ஆகி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸை பண்ணுறோம். இப்போ நம்ம பட்டரில் வந்து கிரானுலேட்டட் சுகர் ஆட் பண்ணி பட்டரோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஓவர் பீட்டும் பண்ணிடக்கூடாது. நம்ம ஓவர் பீட் பண்ணும்போது கேக் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும். ஸோ அது வந்து கேக்கோட ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால கலர் மாறுற வரைக்கும் மட்டும் பீட் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 minutes தான் பீட் பண்ணியிருக்கேன். இந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும். இப்போ இதோட ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணாலே போதும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு முட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 30 to 40 seconds வரைக்கும் பீட் பண்ணாலே போதும். ஜஸ்ட் அது மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் கொக்கோ பவுடர் மிக்சரையும் ஆல்டர்னேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை பேட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வெட் இன்க்ரீடியன்ஸையும் ஆல்டர்னேட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது பீட்டரை வந்து லோ ஸ்பீடில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிற போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து செகண்ட் பேட்ச் ஆஃப் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற கேக் ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு 1 kgக்கும் செட் ஆகும், 1.5 kgக்கும் செட் ஆகும். இதே இன்க்ரீடியன்ஸை நீங்கள் டபுள் அப் பண்ணி 2 kgக்கும் செய்யலாம், ட்ரிப்பிள் பண்ணி 3 kgக்கும் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற கேக்கோட மெஷர்மெண்ட் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட கேக்கோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக கேக் பேட்டரை ஸ்பாட்டுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் பண்ண டின்ஸில் வந்து பேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 180 degreesக்கு ப்ரீ ஹீட் ஆன அவனில் அதே 180 degreesக்கு 30 minutes வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கேக் பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2M டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து 500 grams. இப்போ இது வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஒரு பவுலில் வந்து போட்டு நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் இதை வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 475 ml ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இப்போது மெல்ட் பண்ண சாக்லேட்டில் 50 grams ஆஃப் அன்சால்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிவிட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிற சாக்லேட் கனாஷ் குவான்டிட்டி வச்சு நீங்கள் வந்து 2 kg கேக் வரைக்கும் ஃப்ராஸ்டிங் பண்ணி டெக்கரேட்டும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, சாக்லேட் கனாஷோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு கிளிங் ராப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 6 to 8 hours வரைக்கும் நல்லா செட் பண்ண விட்டுருங்க. சில பேர் வந்து சாக்லேட் கனாஷ் செஞ்சு இம்மீடியட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவசரமாக யூஸ் பண்ணது வந்து எனக்கு எப்போவுமே ஒழுங்காக வந்ததே இல்லை. இந்த மெத்தடில் பண்ணும்போது தான் எனக்கு எப்போவுமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கும் நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம். கேக்கை வந்து டின்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி பார்க்கலான்னா, சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் விட்டுருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா, எந்த ஒரு க்ரம்ஸும் இல்லாமல் நீட்டாக வெளியில் வந்துடுச்சு டின்லேருந்து. அண்ட் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இது வந்து பட்டர் பேஸ்ட் கேக்குங்கிறதுனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் டியர் கேக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் இது. எதனால் பட்டர் பேஸ்ட் சாக்லேட் கேக்ஸ் வந்து டியர் கேக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கேக் செஞ்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதில் பட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அது நல்லா இருக்கும். ஸோ அது வந்து அந்த கேக்குக்கு வந்து இன்னும் நல்ல ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். அதனால தான். ஸோ கேக்கையும் சரி கனாஷையும் சரி நான் ஒரு 6 hours நல்லா செட் பண்ண விட்டுட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்க்கு நல்லா கூலிங்கில் இருந்ததுனால கனாஷ் வந்து நல்லா ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை லூசன் அப் பண்ணுறதுக்கு பீட்டர் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணியிருக்கேன். இன்னுமே வந்து கனாஷ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால லைட்டாக இதை டபுள் பாய்லர் மெத்தடில் ஒரு நிமிஷத்து வரைக்கும் நான் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரெக்வயர்டாக இருக்காது. பட் ரொம்பவுமே ஹார்டாக இருக்குது, அதை வந்து ஃப்ராஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சாஃப்டாக இல்லை அப்படின்னா ஒரு 1 மினிட் வரைக்கும் மட்டும் டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணி டக்குன்னு எடுத்துருங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இப்போ இதை வந்து டேரெக்டாகவே நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். பட் நான் வந்து இதை பைப்பிங் பேக்கில் வந்து போட்டு நான் பைப் பண்ணி தான் ஃப்ராஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கேக் போர்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கனாஷ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேக் வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணும்போது. கேக்கை வந்து மாய்ஸ்சர் அப் பண்ணுறதுக்கு சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். டியர் கேக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சுகர் சிரப் போட்டுறாதீங்க. அப்புறம் கேக் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா உடையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. லைட்டாக அது மாய்ஸ்சர் அப் ஆற அளவுக்கு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். ஸோ இப்போ இதில் சாக்லேட் கனாஷ் பைப் பண்ணி ஃபுல்லாக ஃப்ராஸ்டிங் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே இன்னொரு கேக் லேயரையும் வச்சு சுகர் சிரப்பை அளவாக ஆட் பண்ணி சாக்லேட் கனாஷ் வச்சு ஃபுல்லாக க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ராஸ்டிங் பண்ணுற விதத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கனாஷ் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த அளவுக்கு சாக்லேட் கனாஷோட கன்சிஸ்டன்சி வேணும்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் சாக்லேட் கேக் மாதிரி ரொம்ப டெண்டரான கேக்லலாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போது கேக் உடையாமல் பிஞ்சிராமல் நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கை வந்து ஃபுல்லாக க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஃபைனல் கோட்டிங் வந்து நான் இதுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கில் தான் வந்து கேக்கே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து அவுட்டர் லேயருமே வந்து சாக்லேட் கனாஷ் வச்சு நான் ஃப்ராஸ்டிங் பண்ணுறேன். இதே இது வந்து நீங்கள் ஃபைனல் ஃப்ராஸ்டிங்க்கு விப்ட் க்ரீமோ இல்லை பட்டர் க்ரீமோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். பட் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேக் வந்து க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கூலிங்கில் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபைனல் கோட்டிங் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து க்ரம் கோட் பண்ணியிருக்கிற சாக்லேட் க்ரீமும் இதுவும் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து சாக்லேட் கனாஷ் வச்சு ஃபுல்லாக நீட்டாக கவர் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாகவும் அழகாகவும் இருக்குன்ட்டு. இப்போ இதில் வந்து சாக்லேட் கனாஷ் வச்சு பார்டரிங் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ரவுண்ட் டிப் நாசல் எடுத்துருக்கிறேன். அது வச்சு கேக்கோட டவுன் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பார்டரிங் பைப்பிங் பண்ணிக்கிட்டேன். இப்போ கேக்கோட டாப் பார்ட்டில் வந்து கேஸ்கேடிங் ஷேப்பில் நம்ம வந்து கலர்ஃபுல்லான ரோஸ் ஃப்ளவர்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் மீடியம் சைஸ் ரோஸ் பெட்டல் டிப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ரோசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு க்ரீம் வச்சு இந்த ரோஸ் ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நானுமே நிறையா தடவை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க வந்தது. இப்போ ஒரு வழியாக நல்லபடியாக போட்டுட்டேன். இப்போ இதை வந்து சிசர்ஸ் வச்சு லைட்டாக எடுத்து ஸ்பாட்டுலா வச்சு கேக் மேலே வைக்க போகிறேன். அவ்வளோதான். இதே போல் மற்ற ஃப்ளவர்ஸையும் வந்து நான் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சு அழகாக இருக்காது இல்லையா, அது கூட லீவ்ஸும் இருந்ததுனா தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால ஸ்மால் சைஸ் லீஃப் டிப் உள்ள நாசிலை யூஸ் பண்ணி அங்கங்கே லீவ்ஸும் வந்து போட்டுக்கிட்டேன். ஃபைனலாக கஸ்டமர் சொல்லியிருந்த மெசேஜையும் ஃபாண்டன்ட்டில் எழுதி அது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே இந்த மாதிரி கோல்டன் பட்டர்ஃப்ளை டாப்பர்ஸையும் ஆட் பண்ணி டிசைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் கேக்கோட ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேக் டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ஃபர்மேட்டிவான பேக்கிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you in my next video. Bye bye.